தச்சுமா சீக்கிரம் இங்க வாயா. என்னாச்சுக்கா சீக்கிரம் வாமா கொஞ்சம். சொல்லுக்கா என்னாச்சுக்கா? சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயா. சரிக்கா நான் எடுத்து வரக்கா. என்னக்கா தண்ணி குடிக்கா. தண்ணி குடிச்சாக்கா? என்னாச்சுக்கா காது என்ன போடலையாக்கா? இல்லை தச்சுமா ரொம்ப காரமா இருக்கு. தண்ணி குடிச்சா காது போலியாக்கா? இல்லை தச்சுமா இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. சீட்டு சாப்பிடுக்கா காதுலாம் பேருக்கா. சரி தச்சுமா நீ போய் சர்க்கரை எடுத்துட்டு வாயா. சர்க்கரையா? ஸ்வீட்டு செஞ்சா 2 பேரும் சாப்பிடணும்ல. ஸ்வீட்டா செய்ய சொல்லுதா? ஆமாக்கா செஞ்சு கொடுக்கா. சரி வீட்டில் எனக்கும் பார்க்கணும். தச்சுமா பால் சக்கரை ரவை தான் இருக்கு, இதை ஏதாவது செஞ்சு கொடுக்கா. ரவையை வச்சு என்ன ஸ்வீட்டு செய்யறது? சரி ரவையை வச்சு குலாப் ஜாம் செய்யலாம். ஐயா ஜாலி. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், இப்போ அதில் பால் ஊற்றிக்கலாம். அக்கா எதுக்கு இப்போ பால் ஊற்றுதாக்கா? ஏன்னா பாலில் தான் ரவை வேகணும். தச்சி அந்த ரவையை எதுக்குதாக்கா? பால் நல்லா சூடானதுன்னா ரவை போட்டுக்கலாம். இப்போ கிளறிக்கலாம். அக்கா பால் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்கா. சரி ஊற்றுதான். இப்போ பாலில் ரவை எல்லாம் வேகட்டும். வெந்துச்சா அக்கா? ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ குலாப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிச்ச மாதிரி அப்படியே சின்னதாக பிடிச்சிக்கலாம். அக்கா பார்த்துக்கா கேக் சுட்டுட்டு போகுது. சரிம்மா அக்கா பொறுமையாகவே பண்ணுறேன். சீக்கிரம் பொறுமை பண்ணுத. அதா என்னால் முடியல. பாரு இவளுக்கு ஸ்வீட் வேணும்னா எப்படி பண்ணுதான் பாரு. அக்கா நின்று திருக்குயில சொல்லுவே, கொஞ்சம் சொல்ல. இருமா சொல்லுதான். ஏடி உழவர் புயல் என்னும் வாரி வளகுன்றி கால் அப்படின்னா நம்மளுக்கு உணவு பொருள உருவாக்கிட்டத உலகங்கள்லாம் இருக்காங்கள, அவங்களுக்கு மழை தான் வருமானத்தை உருவாக்கி தர முடியும். விதிப்பட்ட மழை பெய்யலன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளை அவங்களால உற்பத்தி செய்ய முடியாது. ஓகேவா? இப்போ குலாப் ஜாமுனுக்கு தேவையான உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சாக்கா? இது இன்னும் ரெடி ஆகல. ரெடி ஆயிடுச்சு வார்த்தை உன் காதில் கேட்கவே கூடாதே, உடனே ஆரம்பிச்சிடுவேன். கெடாவில என்ன நல்லா சூடானதோ இப்போ ஒரு உருண்டையா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி போட்டுடலாம்.
இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சூடான கிடாவில தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ ஜீராவுக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ ஜீரா ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பிச்சுதான். இப்போ ஜீராவில் குலாப் ஜாம் போட்டுக்கலாம். இப்போ இதை சூடாவும் சாப்பிடலாம், ஜீரா நல்லா ஊறினதுக்கு அப்புறமாவும் சாப்பிடலாம். எனக்கு பேக்குள்ளக்கா இவ பண்ண வேலையால எனக்கு இவ்வளோ நாட்டுக்கு காரத்தை தாங்கிட்டு எனக்கு காரத்துக்கு நான் சூடாவே சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கும். எனக்கு கொடுக்க நானும் சாப்பிட்டுக்கிறேன். இந்த தச்சி வந்து சாப்பிடு. குண்டு குண்டு குலஞ்சாம் நம்ம வீட்டில் குலஞ்சாம் இருக்கு. நீங்களும் வாங்க சாப்பிட்டு நல்லா சொல்லுங்க. எனக்கு அடுப்பேத்திட்டு நீ பார்த்தா பாரு. நீ இது உன்னை வச்சுக்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.